Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். மார்னிங் டைமில் அர்ஜெண்ட்டாக சமைக்கும்போது இது செஞ்சு கொடுக்க முடியலன்னா ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு வச்சுருந்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட. அப்படி இல்லைனா வீக்கெண்டில் பிள்ளைங்க லீவில் இருக்கும்போது இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியானதும் கூட. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு அளவுலாம் நெசசரி கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மாவு பிணைஞ்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து வரும்படிக்கு மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இது கலரிங்காக தான் நம்ம மஞ்சள் ஆட் பண்ணுறோம். இப்போ இது இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இதுக்காக நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 10 பாதாமும் 10 முந்திரியும் எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே சமயம் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது கூட ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடர் ஆக்காமல் இது போல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் இருக்கட்டும். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 2 மஞ்சள் பழம் எடுத்திருக்கேன் இந்த சைஸில். இதை நாம் ஒரு பவுலில் ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது போல் ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் செய்யறதுக்காக ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் ரவை ஆட் பண்ணி நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கிறேன். அதாவது தேங்காய் பொடியாக கட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி தான் இதோட ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். எல்லாமே நமக்கு பச்சை வாசனை போய் நல்லா வறுந்து வரணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். அடுத்த இது கூட மேஷ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழங்களை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாழைப்பழத்தோடு நமக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம அந்த நெய்யில் வறுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ஹெல்த்தியானது. சர்க்கரை ஆட் பண்ண பிறகு நமக்கு நீர்த்து திரும்பவும் திக்காகி வரும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா நமக்கு திக்கான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் ஆட் பண்ண பிறகு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆறட்டும். இது ஆறின பிறகு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக இதை செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த சைஸ் அளவுக்கு நான் பால்ஸ் பிடிச்சிக்கிறேன். இதோட சைஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே பால்ஸாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது இருக்கட்டும். இதில் எனக்கு 13 பால்ஸ் கிடச்சிது இந்த சைஸில். இந்த உருண்டைகளையே ஸ்நாக்ஸாக கொடுத்தா விட பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை பார்க்கலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ இது நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்தளவுக்கு உருண்டைகளாக பிடிச்சி அது உள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு உருண்டைகளுக்கும் நடுவில் நாம் செஞ்சு வச்சுருக்க பால்ஸை வச்சு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி மீதம் இருக்க மாவை இது போல் எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லா சப்பாத்தி மாவும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம திரட்டிக்க போகிறோம். பாருங்கள், இது போல் மீதி இருக்க மாவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். மாவு நிறையா இருந்ததுன்னா உங்களுக்கு நடுவில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டஃபிங் இருக்கும், சுற்றிலுமே உங்களுக்கு வெறும் மாவு மட்டும்தான் இருக்கும். இப்போ இது போல் நம்ம லைட்டாக திரட்டிக்கலாம். இந்த சைஸ் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் பெருசாகவோ இல்லை இந்த சைஸ்க்கு நீங்கள் செஞ்சுக்கலாம்.
அடுத்ததாக நம்ம தவாவில் இதை செஞ்சு எடுத்துக்கலாம். நெய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது ஹெல்த்துக்கும் நல்லது. பெரியவங்க சாப்பிட்றீங்க இல்லை ஃபுல்லாகவே நெய் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெயிலே கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இது ஸ்டஃப்டு சப்பாத்தி போலவும் இருக்கும், போலி போலவும் இருக்கும். ஸோ இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்துக்கும் நல்லது. இது போல் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபனே வேண்டான்னு அடம்பிடிக்கிற பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிட்டு போவாங்க, இன்னும் தேவைன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியானதுங்க இது. இதில் ஆட் பண்ணுற ஸ்வீட்னஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நீங்கள் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்க 1/2 கப் நாட்டு சர்க்கரை, மைல்டாக தான் இருக்கும் ஸ்வீட்னஸ். உங்களுக்கு இன்னும் கூட தேவைன்னா 3/4 கப் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 1 கப் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் 2 பக்கம் நல்லா நமக்கு செவந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே போல் இதை ரவுண்டாக தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது போல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட செஞ்சுக்கலாம். நம்ம இது போல் சர்க்கிளாக திரட்டின பிறகு இது போல் நீங்கள் ஃபோல்டு பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கொயராக கூட இல்லை ரெக்டாங்கிளாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் பிள்ளைங்க எப்படி விருப்பப்படுவாங்களோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எப்படினாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் ஷேப் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை இது போல் சர்க்கிளாக நம்ம திரட்டின பிறகு சைட்ஸில் இது போல் மாவை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஸ்கொயராக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அது உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு இது போல் நம்ம ஃபோல்டு பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இதோட ஷேப்லாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்றா போல் செஞ்சுக்கலாம். பிள்ளைங்களை எது அட்ராக்ட் பண்ணுமோ அது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் டைமில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் கிளம்பும்போது டிஃபனே சாப்பிட மாட்டாங்க, அர்ஜெண்ட்டாக கிளம்பி ஓடுவாங்க. அந்த மாதிரி டைமில் இது போல் நீங்கள் டேஸ்டியாக அட்ராக்டிவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. மேபி மார்னிங் டைமில் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லீவ் டைமில் வீக்கெண்ட்ஸில் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.